தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைக்கி ஒரு அருமையான திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களின் வேளாண் கட்டமைப்பு நிதியின் கீழ் கடன் வசதி பெறக்கூடிய ஒரு திட்டம் தொடர்பாக ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ரா ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி ஸ்கீம் மூலியமாக கடன் உதவி பெறக்கூடிய ஒரு திட்டம் தான். ஸோ இந்த செய்தியில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, யாருக்கெல்லாம் நன்மை, இதெல்லாம் என்னெல்லாம் இந்த திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2020 மற்றும் 21ஆம் நிதியாண்டில் தான் இந்த திட்டம் துவங்கப்பட்டது. இந்த திட்டம் எது வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும்னா 2032 மற்றும் 33ஆம் நிதியாண்டு வரைக்கும் இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கும். ஸோ இந்த திட்டம் முழுக்க ஒரு கடன் உதவி பெறக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, பயிர் அறுவடைக்கு பின்னர் விளைபொருட்களை காய வைக்கவும், சுத்தம் செய்யவும், தரம் பிரிக்கவும், மதிப்பு கூட்டுதல் உள்பட பணிகளுக்கான வேளாண் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் அதிகபட்சமாக 2 கோடி வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இதை எத்தனை ஆண்டுகளுக்குள்ளே செலுத்தணும்னா 7 ஆண்டுகளுக்குள்ளே இந்த கடனை நீங்கள் திரும்பி செலுத்த வேண்டும். அதாவது 5 வருடங்கள் நீங்கள் கண்டினியூவாக செலுத்தணும். இதில் 2 வருஷம் உங்களுக்கு விலக்கு தராங்க. ஸோ இப்படி 2 வருஷம் விலக்கும் மொத்த திருப்பி செலுத்தக்கூடிய 5 வருடங்களையும் சேர்த்து மொத்தம் 7 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் இந்த அமௌண்ட்டை திருப்பி செலுத்த வேண்டும். அது மட்டும் கிடையாது, ரூபாய் 2 கோடி வரை திட்ட பயனாளிகள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, விவசாயிகள், உழவர் உற்பத்தி நிறுவனங்கள், அதாவது பிஎஃப்ஓ, சுய உதவிக்குழுக்கள், எஸ்ஹெச்ஜி, விவசாய குழுக்கள், பெண் தொழில் முனைவோர்கள், விருப்பமுள்ள கிராமப்புற இளைஞர்கள், வேளாண் தொழில் முனைவோர்கள், புதிதாக தொழில் துவங்க முன்வரும் நிறுவனங்கள், அதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அதாவது பிஏசிசிஎஸ், சுய உதவி குழுக்களின் கூட்டமைப்புகள், கூட்டு பொறுப்பு குழுக்கள், ஜேஎல்சி, கூட்டுறவு விற்பனை சங்கங்கள், பல்வகை கூட்டுறவு சங்கங்கள், மத்திய மாநில அமைப்புகள் அல்லது உள்ளாட்சி அமைப்புகளால் முன்மொழியப்படும் அரசு, தனியார் பங்கேற்புடன் கூடிய அமைப்புகள், வேளாண் விளைபொருட்கள் விற்பனை குழுக்கள், அதாவது ஏபிஎம்சி, தேசிய மற்றும் மாநில கூட்டுறவு கூட்டமைப்புகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் கூட்டமைப்புகள், இவர்கள் யாவரும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். சரிங்களா? இந்த திட்டத்தோட கூறுகள், அதாவது பார்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை அறுவடை செய்ததற்கு அப்பால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதாவது மின்னணு
சந்தையுடன் கூடிய விநியோக தொடர் சேவை, சேமிப்பு கிடங்குகள் குடோன்ஸும், சேமிப்பு கலன்கள் சிலோன்ஸ், சிப்பம் கட்டும் கூடங்கள் பேக்கப் ஹவுஸ், தரம் பிரித்து மற்றும் வகைப்படுத்துவதற்கான இயந்திரங்கள், குளிர்பதன வசதிகள் கூலிங் ஸ்டோரேஜ், முதன்மை பதப்படுத்தும் மையங்கள் பிரைமரி ப்ராசஸிங் சென்டர்ஸ், பழுக்க வைக்கும் அறைகள் ரிப்பனிங் சேம்பர்ஸ் போன்ற கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். பொதுவாக வேளாண் கட்டமைப்பு வசதிகள் என்னென்னா எல்லாத்துக்கும் பொதுவான இயற்கை இடுபொருட்கள் உற்பத்தி, நுண்ணுயிர் உற்பத்தி நிலையங்கள், நவீன மற்றும் துல்லிய பண்ணையத்திற்கான கட்டமைப்புகள், பகுதிக்கேற்ற பயிர் தொகுப்புகளை உருவாக்கி ஏற்றுமதி செய்வதற்கான வசதிகள், இத்திட்டத்தின் கீழ் கடன் உதவி வழங்குகிறது. சரிங்களா? இந்த திட்டம் குறித்து விரிவான தகவல் வேணும் www.agri.infra.dasc.gov.in அப்படிங்கிற இணையதளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இணையதளத்தை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது மெயின் பேஜ் போயிடும். இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேளாண் துணை இயக்குனர், அதாவது வேளாண் வணிகம் அல்லது டெக்கு மாவட்ட தொழில் மையங்களில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அதற்கான தகவல் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த அரிய வாய்ப்பை விவசாயிகள் பயன்படுத்தி அவர்களுடைய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் ஒரு வேண்டுகோள் செய்கிறார். அது மட்டும் கிடையாது, இந்த பிடிஎஃபோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ரீட். ஸோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ரா ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், இதற்கான ஸ்கீம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ என்னென்ன ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள், இது இப்போ எலிஜிபிளுக்கான ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இதுக்கான டெமோ வீடியோவும் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டெமோ வீடியோ இருக்கும். என்னென்ன கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முழு விளக்கம் இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாமே இதில் இருக்குது. ஓகே நேர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் விவசாயிகளுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள தகவல். ஸோ உங்களுக்கு தெரிந்த விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடிக்கு மேலே இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அதனால் யாராவது ஒரு ஆள் பயன்படுத்தும் விவசாயிகள் அநேகர் நிறைய நலத்திட்ட உதவிகள் வருகிறது. ஆனால் அதற்கான விழிப்புணர்வு இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிந்த யாராவது நபர்கள் இருந்தாங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஓகே நேர்களே, நம்ம சேனலை பார்த்து கொண்ட நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.